Environ Life Science Limited, partnering for life. வணக்கம், this is Dr. Duraisamy, செக்ஸாலஜிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட், டைரக்டர் KK டயபெட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனில் சிஃபிலிஸ் அப்படின்னா என்ன? நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். அன்ப்ரொடெக்ட் செக்ஸ் வைக்கிறதுனால, அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வந்து அன்னோன் பர்சன்னால, இல்லை த பர்சன் ஹூ ஹேஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், இல்லைன்னா யார் வந்து இன்ஃபெக்டட் அவங்க கூட நம்ம இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுனால, செக்ஸ் வைக்கிறதுனால செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாம் வருது. இதில் ஃபர்ஸ்ட் லைன் HIV, ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, சிஃபிலிஸ். செகண்ட் லைன் அப்படின்னா கிளமிடியா, கொனரையா, இந்த சிஃபிலிஸோட ட்ரிப்பனோமா, பாலிடம், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்கோம். அதில் இந்த சிஃபிலிஸ் இது வந்து காமனாக, சீரியஸாக, இது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இந்த சிஃபிலிஸ் எப்படி பரவுது, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, இதனால் பாடியில் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிஃபிலிஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரிப்பனோமா பாலிடம் அப்படிங்கிற மைக்ரோப்லேருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 1906 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 110 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து HIV அளவுக்கு சீரியஸாக அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்பவும் சீரியஸானது தான். இது எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேல் வந்து அன்ப்ரொடெக்டடாக காண்டம் வியர் பண்ணாமல் மேல் ஆர்கனை ஃபீமேல் ஜெனிட்டலில், வஜைனால பெனட்ரேட் பண்ணி இன்டர்கோர்ஸ் வைக்கிறது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வந்து ஃபீமேலோட ஜெனிட்டல் பார்ட்டை ஓரலாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஃபீமேல் வந்து மேலோட ஆர்கனை ஓரலாக செக்ஸ் வைக்கிறது. அதே மாதிரி ஹோமோசெக்சுவல் இதில் வந்து மேல் வந்து ஆனல் செக்ஸ் வச்சுக்கிறது. பைசெக்சுவல்லையுமே மேல் வந்து ஃபீமேலோட ஆனலில் இன்செர்ட் பண்ணி இன்டர்கோர்ஸ் வைக்கிறது. அதே மாதிரி லெஸ்பியானிசம்லேயும் வந்து ஃபீமேல் வந்து ஓரல் செக்ஸ் வைக்கிறது. இது எல்லாமே சிஃபிலிஸ் வந்து பரவுறதுக்கான வே ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லணும். இதோட சிம்டம்ஸ் எவ்வளோ நாளில் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, பாடியில் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இன்செர்ட் பண்ணி இப்படி இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது இன்ஃபெக்டட் பர்சன், இந்த மேலாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபெக்டட் பர்சன் இந்த ஃபீமேலாக, ஃபீமேல்கிட்டருந்து மேலோட பெனிஸோட ஹெட்டுக்கு போய் அந்த தின் லேயரில் பிளட் வெசலில் பெனட்ரேட் பண்ணி பிளட்டுக்குள்ளே போய் ஸ்ப்ரெட் ஆகி மல்டிபிள் ஆகி அது ஒரு டிசீஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த டிசீஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இம்மீடியட்டாக சிம்டம் தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏசிம்டமேட்டிக் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும், சிம்டம்ஸ் வெளியில் தெரியாது. இதுக்கான சிம்டம்ஸ் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்னிஸோட ஹெட்டில் ஷாங்கராய்டுன்னு சொல்லுவோம், ரவுண்ட் ஷேப்டு நான் ஹீலிங் சம்டைம்ஸ் பெயின்லெஸ் அல்சர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாருக்குமான்னு கேட்டால் இல்லை, மேபி ஒரு 25 or 30% ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்ஸுக்கு தான் இம்மீடியட்டாக ஹைலி இன்ஃபெக்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் ஃபீமேல் ஜெனிட்டல் வந்து அந்த மாதிரி அல்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸில் வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகிறது, காமன் ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிறது. அதே மாதிரி சின்ன சின்ன பாயில்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரியோலில் நிப்புளுக்கு சரௌண்டிங் ஏரியாவில் வர்றது, செஸ்ட்டில் வர்றது, அதே மாதிரி ஜெனிட்டலில் வர்றது, இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் சொல்லலாம். இன்னொன்று நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, HIV இருக்கிறவங்களுக்கு சிஃபிலிஸ் பாசிட்டிவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். HIV எங்கிட்ட வந்து ஐடென்டிஃபை ஆகிருக்கும், இல்லை சில பேர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எங்கிட்ட ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு காமனாக ஸ்க்ரீன் பண்ணும்போது சிஃபிலிஸும் பாசிட்டிவாக இருக்குது, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் எங்கிட்ட பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த சிஃபிலிஸ்னால் வந்து காமனாக வர்றது பார்த்திங்கன்னா, அந்த ஜெனிட்டல் பார்ட்டில் வந்து காமனாக எங்கெங்கே வந்து இன்ஃபெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜெனிட்டல் பார்ட்டு, யூரினரி ட்ராக்கு, அந்த யுரேத்ரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட்டு, அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர், இதெல்லாமே வந்து
அஃபெக்ட் ஆகிறதுக்கான இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ரிசர்ச்சில் வந்து ஃபியூ இன்சிடெண்ட்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஃபிலிஸ் இன்ஃபெக்ட் ஆகி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சிம்டம்ஸ் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கேசஸ்லாம் கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஃபிலிஸ் வந்து மற்ற ஆர்கன்ஸை வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா டாக்டர்ஸுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியும், சிஃபிலிஸை பற்றி முழுசாக படித்தா ஹோல் மெடிசனே படித்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஃபிலிஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு ஆர்கனாக வந்து அஃபெக்ட் பண்ணி மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ், கடைசியில் வந்து உயிரை கொள்கிற உயிர்கொல்லி நோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. அதனால் இந்த சிஃபிலிஸும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, காமனாக சொல்கிறது ஒரு டே 1 டே 2லேருந்து ஒரு 90 டேஸ்க்குள்ளே அது பாசிட்டிவாக மாறிடுறேன். சில நேரம் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். இதை ட்ரீட் பண்ணும்போது அது நெகட்டிவாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் கண்டிப்பாக நெகட்டிவாக மாறாது. ஒரு 50% மட்டும்தான் நெகட்டிவாக மாறுறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ லைஃப் லாங் பாசிட்டிவாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக லைஃப் லாங் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ப்ராக்டிக்கலி நிறையாவே இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்ட்னருக்கு ஸ்ப்ரெட் ஆகுமான்னு நிறையா பேர் கேட்பாங்க. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இந்த இன்ஃபெக்டட் பர்சனுக்கு இட் ரிமைன்ஸ் பாசிட்டிவ். சம்டைம்ஸ் ப்ராக்டிக்கலி ஆப்போசிட் பார்ட்னருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வாய்ப்புகள் கூட இருக்குது. நானே ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கன்ஃபியூஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இன்ஃபெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வைக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து பார்ட்னரை நம்ம வந்து சீக் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம அஃபீஷியல் பார்ட்னர் ஒய்ஃப் கூட நமக்கு ஒரே ஒரு லைஃப் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகியிருந்தீங்கன்னா, அதுக்கான இன்சிடென்ட்ஸ் நடந்திருந்ததுன்னா, இன்சிடென்ட்ஸ் மீன்ஸ் மசாஜ் சென்டருக்கு போனேன், மசாஜ் பண்ணேன், அங்கே வந்து என்ன ஸ்டிமுலேட் பண்ணி இன்டர்கோர்ஸ் வச்சுட்டாங்க, அது இல்லாமல் நான் வந்து கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர் கூட செக்ஸ் வச்சேன், காண்டம் பிரேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி வந்து இல்லை என்னோடய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு, இது மாதிரி நிறைய வந்து ஹிஸ்ட்ரி, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாவே போதும். இன்கேஸ் இப்படி இன்சிடெண்ட் நடந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், இம்மிடியேட்டாக ரூல் அவுட் பண்ணுங்கள், இருந்தால் ட்ரீட் பண்ணிக்கோங்க. உங்களை பற்றியும் யோசிங்க, உங்களோட பார்ட்னரை பற்றியும் யோசிங்க. நன்றி, வணக்கம்.